சிவாய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிட எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். உழைப்பு, அதையே மூலதனமாக கொண்டு வாழ்க்கையை முன்னேற்றி செல்ல துடிக்கின்ற மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் சப்தமாதிபதியின் வருகையினால் சகல நன்மைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு. இதனை பெற்ற மகர ராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 24/3/2024 முதல் 30/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். மகர ராசி என்பதே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானும் அவரோடு மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்திலே முயற்சிக்குரிய ஸ்தானத்திலே ராகு பகவானும் சூரிய பகவானும் அவரோடு புத பகவானும் இணைந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்திலே குரு பகவானும் பாக்கியஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் 9, 10, 11 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். மகராசி என்பதே பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் கிடையாது, வேதியும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 24/3/2024 அன்றைய தினம் பௌர்ணமி திதி, உத்திர நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்து திங்கட்கிழமை 25/3/2024 மதியம் 1 மணி வரை பௌர்ணமி திதி. அதன் பின்பு தேய்பிரையில் வரக்கூடிய முதல் திதி பிரதமை திதி. பகல் 11 மணி வரை உத்திர நட்சத்திரம், அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரம். அன்றைய தினம் சித்த யோகம் கூடிய நாள். அன்னைக்கு பங்குனி உத்திரம், திங்கட்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம். அடுத்து செவ்வாய்க்கிழமை 26/3/2024 மதியம் 3 மணி வரை பிரதமை திதி, தேய்பிரை பிரதமை திதி. அதன் பின்பு துவிதியை திதி. அதே மாதிரி மதியம் 2 மணி வரை ஹஸ்த நட்சத்திரம், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் வருகிறது. அன்றும் சித்த யோகம். அடுத்தபடியாக புதன்கிழமை, இந்த வாரத்திலேயே சுபமுகூர்த்த நாள் அப்படின்னா புதன்கிழமை தான் ஆரம்பிக்குது. 27/3/2024 மாலை 5 மணி வரை துவிதியை திதி. அதன் பின்பு திருதியை திதி, 3ஆவது திதி. மாலை 4 மணி வரை சித்திரை நட்சத்திரம், அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம் கூடிய அந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை 28/3/2024 மாலை 5 மணிக்கு மேலே தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது. அப்போ தேய்பிரை சதுர்த்தி என்றாலே சங்கடகர சதுர்த்தி என்ற பெயர். வியாழக்கிழமைக்கு சங்கடகர சதுர்த்தி. அதே மாதிரி மாலை 6 மணிக்கு மேலே விசாக நட்சத்திரம் வருகிறது. அன்று அமிர்த யோகம் கூடிய நாள், சங்கடகர சதுர்த்தி இருந்த போதிலும் அன்று கரிநாள். அடுத்து வெள்ளிக்கிழமை 29/3/2024 அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேலே தேய்பிரை பஞ்சமி திதி வருகிறது. இரவு 7 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரம் வருகிறது. சித்த யோகம் கூடிய நாள். அதே போல் இந்த வாரத்தில் இறுதி நாள், கடைசி நாள்னு சொல்லக்கூடிய 30/3/2024 சனிக்கிழமை அன்னைக்கு இரவு 7 மணிக்கு மேலே சஷ்டி திதியும், அதே இரவு 7 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரம் முடிவிட்டு கேட்டை நட்சத்திரம் வருகிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மகர ராசி அன்பர்களே, பொதுவாக உங்களுக்கு பலன் சுபமான பலன்களாக தான் வருகிறது. என்ன 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கப்ப தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும், யோக பலங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது விதி. அதன்படி உங்களுக்கு யோகாதிபதியோடு சுக்கிரன் சேர்ந்து, யோகாதிபதியோட சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கால பணப்பொருளாதாரமும் பதவி யோகமும் பலவிதமான லாபமும்
குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. பூர்வ ஜென்மத்தில் செய்த யோக பலங்கள் நிச்சயமாக நல்ல வலு கொடுக்குது. ஒன்று. ரெண்டாவது, வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் கடன் ரீதியாக ஏற்பட்ட தொல்லைகள் இவைகளெல்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் வந்து நல்லா இருக்குது, கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து குறையுது. அதுபோக இந்த வாரத்தில் எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறும் அப்படிங்கிற அளவுக்கு யோகங்கள் உண்டு. தெய்வ பலமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் உங்களுக்கு நல்ல வலுவாக இந்த வாரத்தில் கிடைக்குது. எல்லாம் விட தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தான் இந்த வாரம் சிறந்த வாரம். ஏன்னா இதுவரை ஏதாவது சுணக்கங்கள் இருந்து வந்திருந்தால் அதையெல்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலைகளும் யோக பலங்களும் கூடிய ஒரு அருமையான வாரமாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. உத்தியோக சொல்ல பொறுத்தளவுக்கு முயற்சி செய்தால், முழு பலத்தோடு முயற்சி செய்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அளவுக்கு லாபங்கள் உண்டு. எப்பேற்பட்ட லாபங்கள் கிடைக்கும்? பணி சுமைகள் குறையும், பதவி யோகம் கிடைக்கும், பதவியிலே ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளால் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய லேபர்ஸ்களால் உங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். ஒத்துழைப்பு கிடைத்தாலே உத்தியோகஸ்தர்களுக்கு லாபங்கள் உண்டு. அந்த லாபங்கள் அனைத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம். உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு, அதாவது புத பகவான் மறைந்து நீசம் பெற்றிருக்கனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஆனால் ராகுபோட சேர்ந்திருக்கனால சற்று வந்து டென்ஷனோ அல்லது படபடப்பு நிகழ்ச்சிகளோ ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்தல் இன்னும் நலம் தரும். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் அருமையாக 3 நாட்கள் வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி, திங்கட்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம், புதன்கிழமை அன்னைக்கு சுபமுகூர்த்த நாள். இந்த 3 நாட்களையும் பயன்படுத்தினால் லாப பலங்கள் கிடைக்கும். அதேபோல் பெண்களுக்கு இந்த வாரம் எண்ணிய செயல்கள் யாவும் கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் அந்யோன்ய பாவங்கள் அதிகரித்து தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு சுபமங்கலங்கள் நடக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்திருக்கிற பெண்களுக்கும், தாய் வழி தந்தை வழி உறவுகளால் லாபங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சுபயோகங்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியில் அவரவர் இல்லத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். திங்கட்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்தரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தேதியில் வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு இனிய சுபமான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.